வெல்கம் டு இன்னொரு தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம மைத்ரி மூவி மேக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு தரமான சம்பவம் பண்ணிட்டாங்க. நம்ம குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸை பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ஏப்ரல் 10 ரிலீஸ் மாமே அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. பொங்கலுக்கே வந்திருக்க வேண்டியது லைக் ஆனாலத்தை பார்த்தீங்கன்னா இவங்களும் ரிலீஸ் பண்ணாத ஒரே கொலாப்ஸ் ஆகி போச்சு. ஸோ ஆதிக்க ரவிச்சந்திரனை பொறுத்தளவுக்கு நம்ம ஏகேவோட ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேன் பாய் அப்படின்றத காமிச்சிட்டாரு. ஏன்னா படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணது தெரியல, முடிச்சது தெரியல, பயங்கர விறுவிறுப்பாக நெருப்பு வேகத்தில் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாரு படத்தோட ஷூட்டிங்கை. அதே மாதிரி படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக கொடுத்துட்டு வராரு. படத்தோட ராப் அப்டேட்டாக இருக்கட்டும், படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் அப்டேட்டாக இருக்கணும், டப்பிங் ஒர்க் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஏகே முடிச்சாரு. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டே வராங்க ஒரு விஷயத்தையுமே. தென் போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டைட்டில் லுக் விட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுற டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் லுக்கையும் பார்த்தீங்கன்னா கொடுத்தாங்க. அதே மாதிரி தொடர்ந்து நம்ம ஏகே ஃபேன்ஸோட மைண்ட் செட்டை புரிஞ்சுட்டு நம்ம ஏகே ஃபேன்ஸுக்கு தொடர்ந்து அப்டேட்ஸாக கொடுத்துட்டே இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக சொன்னபடி படத்தை ஏப்ரல் 10 அப்படின்ற மாதிரி ரிலீஸ் போஸ்டரும் விட்டாங்க. கைஸ் இதில் சொல்ல வந்த விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்லா படத்தோட போஸ்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா கோபி பிரசன்னா தான் டிசைன் பண்ணிட்டு வராரு. குட் பேட் அக்லி படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் யாரு அப்படின்றது இன்னும் எனக்கு தெரியல. ஆனால் இந்த படத்தோட ஒவ்வொரு போஸ்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர பெப்பியா ஏகே ஃபேன்ஸுக்கு எந்த அளவு ஃபேன் பாய் சமமாக இருக்குமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுலேயும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் போஸ்டர் பார்த்தீங்கன்னா பயங்கர மாசா தெரிய லெவலில் இருக்கு. அதில் முன்னாடி நம்ம ஏகே கன் வச்சுட்டு உட்காந்துக்கிற ஸ்டைல், தென் உட்டன் பேக் டிராப்ல பார்த்தீங்கன்னா ஒரு பிளெண்ட் பண்ணி அதில் வந்து நம்மளுக்கு ஏப்ரல் 10 அப்படின்ற மாதிரி போட்டு பயங்கரமான ஒரு டிசைன் பண்ணிருக்காங்க இந்த போஸ்டரை. அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கன்ஃபார்ம் இருக்கு. இந்த படத்தோட டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து டி சீரிஸ் தான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி மியூசிக் ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா டி சீரிஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயத்தை யார் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. இந்த போஸ்டர்ல பார்த்தீங்கன்னா மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஜிவி பிரகாஷ் குமார் அப்படின்னாங்க. டிஎஸ்பி வெளியே போயிட்டார், அது எல்லாத்துக்குமே தெரியும். டிஎஸ்பி வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த படத்துல ஜிவி பிரகாஷ் குமார் தான் மியூசிக் அப்படின்னாங்க. ஆனா ஜிவி பிரகாஷ் குமாரோட பேர் பார்த்தீங்கன்னா இதுல மென்ஷன் பண்ணவே கிடையாது. அதே மாதிரி நம்ம டிஎஸ்பியோட அந்த லோகோ ஒன்று வரும், அந்த லோகோ பார்த்தீங்கன்னா இல்ல. சோ இப்போ யார் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழும்பி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குட் பேட் அக்லி படத்தோட சைட்ல இருந்து அடுத்தடுத்து பயங்கரமான அப்டேட்ஸ்லாம் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். படத்தோட ரிலீஸ் ஏப்ரல் 10 அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தே நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் எதிர்பார்க்கலாம். இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.